3 விருதுகள் கொடுத்தாங்க. என் கூட 80 சக அமைச்சர்கள் பணியாற்றினாங்க டெல்லியில. 80 பேர்ல ஒரே ஒரு அமைச்சர் கூட எந்த விருது கொடுக்கல. ஆனா உங்களுடைய அன்புமணி ராமதாஸுக்கு 3 உலக அளவில் விருதுகள் கொடுத்தாங்க. இங்க வந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகள், உங்களுடைய கருத்துக்களை எந்த கருத்து வேணா சொல்லலாம், குறிச்சிக்குங்க. நான் ஒரு தளம், இணையதளத்துடைய விலாசத்தை கொடுக்கிறேன். pmkyouth@gmail.com. pmk youth youth pmkyouth@gmail.com. இதுல உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் வரும். எந்த கருத்துக்கள், எந்த பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனையா, உங்க தொகுதி பிரச்சனையா, உங்க மாவட்டத்து பிரச்சனையா, வேற எந்த பிரச்சனையா சொல்லுங்க. நிச்சயமா, ஏன்னா இனி வருங்காலத்துல நாங்க சாதாரண அரசியல் செய்ய மாட்டோம், விஞ்ஞான ரீதியிலே அரசியல் நாங்க செய்யப்போம். சயின்டிபிக் பாலிடிக்ஸ் நாங்க செய்யப்போம். சும்மா நாங்க வசனம் பேச மாட்டோம். மக்கள் பிரச்சனைக்கு போராடுவோம். வித்தியாசமான அணுகுமுறை நாங்கள் ஏற்படுத்துவோம். அதற்கு இங்கே இருக்கின்ற ஒருமித்த கருத்து உள்ள அனைத்து மக்களும், அனைத்து தரப்பு மக்களும் வர வேண்டும். அனைத்து சமுதாய மக்களும் வர வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், காலகாலமாக அங்கே ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் அனைத்து சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். ஆக இந்த புதிய அரசியல், புதிய நம்பிக்கை, புதிய பாதை, இது மூன்றும் சேர்ந்தால் தமிழகத்தில் மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நாம் கட்சி குறிப்பாக இந்த 2 மாவட்டத்தின் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் குறிப்பாக நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நம்ம சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஒரு பூஸ்ட், நல்லா எனர்ஜிக்கா இருந்துச்சு. ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து பார்க்கணும் பேசுனதை. மக்களுக்கு என்னென்ன தேவைகள், என்ன பண்ணணும், அனைத்து விதமான கொள்கைகள், வருங்காலத்தில் தமிழகத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காரு. இதுக்காக நாம செயல்படணும். அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? உடன்பாடு கண்டிப்பா. எல்லாம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்ல இருந்து மொத்தம் தேவைக்கேற்ப எப்படி நம்ம தமிழகத்தை ஒரு வளர்ச்சி மிகு தமிழ்நாடாக வளர்க்கணும்னு ஐயா சொல்லியிருக்காரு. புரியுது. முக்கியமா கல்வி, நம்ம எல்லாருக்கும் தேவை கல்வி. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி ஒரே கட்சி நம்ம கட்சி தான், பாமக கட்சி. கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தராங்க. கல்வி, சுகாதாரம், விவசாயிகள், இது 4த்துக்கு தான் முக்கியம். விவசாயிகளுக்கு இலவசம் முக்கியமா சொல்லியிருக்காரு. வேற என்ன வேணும்? இது தந்தா போதும், இலவசம் தேவை கிடையாது எங்களுக்கு. ஐயா அவர்களோட பேச்சு, சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பேச்சு உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்துச்சு, பாதிச்சது? அவருடைய கருத்து எங்களுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இதுக்கப்புறம் அவர் தனித்து நின்னாக்கா கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் நம்மளுக்கு. நான் நெமிலி ஒன்றியம் மேலரி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஐயா சின்ன எந்த அளவுக்கு பேசுனதை நான் வரைக்கும் பார்க்கல. இப்போ இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா அவர் கூட அவர் பட்ட வழி. நம்ம மக்கள் எழுந்து நிற்கணும். அடிமைகளாக வாழறாங்க, இனிமேல் அடிமையாக இருக்கிறாங்க. அது மாற்றம் வரணும். மாற்றம் இருந்தால் இனிமே நம்ம சமுதாயம் வளரும். அடித்தட்டு மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ் மக்கள் நல்லா வாழணும். அடிமைகளாக இருக்கிறாங்க. அது அவர் பட்ட வழி இன்னும் தீரல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவரோட எண்ண கனவுகள்லாம் நனவாகணும். அந்த அளவுக்கு ஒரு விதையை விதைச்சிருக்காரு. ஆமா ஆமா. மகிழ்ச்சி, நன்றிங்க. சின்னையாவோட உரை உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்துச்சு, பாதிச்சது? சின்னையாவோட உரை நம்மள இந்த நாட்டை, இந்த தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு திராவிட கழகங்கள் எங்களை ஏமாத்திட்டு வந்திருக்கு, எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து சுரண்டி இருக்காங்க அப்படின்றது ஒரு உணர்வு முதல்ல நம்மளுக்கு உருட்டுங்க. குடியை ஒழிக்கணும்னு சொல்றாரு சின்னையா. ஆனா அந்த குடியால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை ஒருவருடைய அம்மானுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பிரச்சனைகள். ஆனா அதுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறவர் நம்மளுடைய சின்னையா. அவருடைய பேச்சை கேட்டு நம்ம போனோம்னா வருங்கால தமிழகம் நம்ம கையில தான். அவர் பேச்சு கேட்டோம்னா குடியை முழுமையாக ஒழிச்சிடுவாரு. மற்ற பிரச்சனை, கல்வி இலவசம்,
எந்த ஆட்சியிலும் கல்வி இலவசம். இப்ப போய் நான் படிக்கிறேன், இப்ப 12வது முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறேன். 22,000 ஒரு காலேஜில் சேரத்துக்கு. எவ்வளவு எங்க அம்மானுடைய தாலியெல்லாம் அடக வச்சு படிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு, வட்டிக்கு வாங்கி படிக்க வைக்கிறாங்க. ஆனா சின்னையா முதலமைச்சரா இருந்தாருன்னா இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனா வருங்கால 2016 வரும் ஆட்சியில எங்க சின்னையா முதலமைச்சர் ஆக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று இந்த சபதம் எடுத்துக்கொள்வோம். இந்த கூட்டத்துக்கு வந்தது எங்களுக்கு இதுதான் முதல்ல எங்களுக்கு உறுதியா நாங்க நம்புறோம். சின்னையா முதலமைச்சர் ஆக்குவோம். மகிழ்ச்சிங்க. இங்க உள்ள மக்கள் அனைவருமே அவர் முதல்வரா வரணும், வருங்கால தமிழகத்துக்கு அவர் வாழ்க்கை தரணும், விடிவெள்ளியா இருக்கணும், இளைஞர்களுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு சகோதரடா அண்ணனா இருக்கணும், தந்தையா இருக்கணும், தாயா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஆதங்கத்தோட தெரிவிச்சுக்கிறாங்க. நிச்சயமா இந்த பகுதி மக்கள் அனைவரும் உறுதுணையா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இன்னைக்கு ஐயாவோட பேச்சுல வெளிப்பட்டிருக்கு. மக்கள் அனைவரும் ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. செழிப்பான தமிழகம் உருவாகும் என்ற நம்பிக்கை அவர்கள் இதயத்திலிருந்து உதட்டு வழியாக உதிரும் வார்த்தைகளில் தெரிகிறது. கண்டிப்பாக வருங்கால தமிழகம் ஒரு பசுமை தமிழகமா மாறும், எந்தவித ஐயமும் இல்லை. இது இங்குள்ள மக்களின் கருத்து. கடுகாய் பேச்சும் கடலாய் செயலும் கொண்ட செயல் வீரன் செந்தமிழ் செல்வன் நமது சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புதிய பாதையில் புதிய அரசியலை புதிய நம்பிக்கையோடு வழிநடத்தி வருகிறார். அந்த விதமாக இன்று கடலூரில் நடக்க இருக்கின்ற புதிய அரசியல், புதிய சிந்தனை, புதிய நம்பிக்கை, புதிய பாதை என்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் வெள்ளத்தில் இதோ நீந்தி வருகிறார். ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். என் உயிரின மேலான அன்பு தம்பிகளுக்கும் இளம் சிங்கங்களுக்கும் நானும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த கூட்டம் ஒரு வித்தியாசமான பொதுக்கூட்டம். புதிய அரசியல், புதிய பாதை, புதிய நம்பிக்கை இந்த தலைப்பிலே நடைபெறுகின்ற ஒரு கூட்டம். நம்முடைய ஐயா அவர்களின் நோக்கம் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்தி தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம். புதிய அரசியல் என்ன? அது புதிய அரசியல். புதிய பாதை என்ன? அது புதிய பாதை. புதிய நம்பிக்கை என்ன? அது புதிய நம்பிக்கை. இன்றைய அரசியல் என்று சொன்னாலே அதற்கு மறுபெயர். நீங்க பொதுவா யாராவது போய் கேட்டீங்கன்னா என்ன இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படின்னு கேட்பேன். அந்த கேள்வி கேட்டவுடன் அவர் சொல்வார், என்ன நீங்க அரசியல்னா ஊழல் தான், அரசியல்னா ஒரு சாக்கடை தான், அரசியல்னா கமிஷன் வாங்குறது, அரசியல்னா அடிதடி பண்றது, அரசியல்னா அராஜகம் பண்றது, ஏமாத்துறது, பித்தலாட்டம், பொய், இப்படிதான் சொல்லுவான். அரசியல் போய் கேட்டாலே பொதுவானவர் இப்படிதான் பேசுவான். இது திராவிடர்கள் கட்சியுடைய பாரம்பரியம், திராவிட கட்சிகளுடைய கலாச்சாரம். இந்த ஊழல், ஏமாத்துறது, இந்த சாக்கடை போன்ற வார்த்தைகள் எல்லாம் மற்ற கட்சிகளுடைய பாரம்பரியம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. எங்களுடைய தலைவர் ஒரு வித்தியாசமான தலைவர். நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை வழிநடத்துகின்ற மருத்துவர் ஐயா ஒரு வித்தியாசமான தலைவர். அப்படி நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசங்கள் ஏராளம். எங்க கிட்ட ஒப்படைங்க, தமிழகத்தை பாட்டாளி மக்கள் கட்சியிடம் ஒப்படையுங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுமக்களே, வியாபாரிகளே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பாருங்கள். 45 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆளுகின்றன. இதை மீறி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பார்த்தீர்கள் என்றால், ஓராண்டு காலத்திற்குள் இந்த கேள்வியை அந்த நபரிடம் போய் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர் சொல்லுவார், ஆமாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் என்று சொன்னாலே அதற்கு பெயர் உண்மை,
அரசியல் என்று சொன்னாலே அதற்கு பேர் வளர்ச்சி, அரசியல் என்று சொன்னாலே அதற்கு பேர் அமைதி, அரசியல் என்று சொன்னாலே அதற்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சுகாதாரம், விவசாயிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு ஓராண்டு காலத்திற்குள் அந்த மாற்றத்தை எங்களால் முடியும், நாங்கள் உருவாக்குவோம். ஆனால் அதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பாருங்கள். இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் இது போன்ற தலைப்பிலே புதிய அரசியல் வித்தியாசமா நாங்கள் செய்வோம், புதிய பாதையிலே நாங்கள் செல்வோம், புதிய நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்துவோம் பொதுமக்களிடம். ஆக இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் இது போன்ற பொதுக்கூட்டம். இது பொதுக்கூட்டம் சொன்னாங்க, ஆனால் இங்க வந்து பார்த்த பொழுதுதான் இது ஒரு மாநாடு என்று தோன்றுகிறது. நினைச்சு பாருங்க, இது பொதுக்கூட்டமே இவ்வளவு பெருசுன்னா மாநாடு நடத்தினா எவ்வளவு பெருசா இருக்கும் எங்க பகுதியில். ஆக இந்த நேரத்தில் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை, நமக்கு மற்ற கட்சிகளிடம் வித்தியாசம். 45 ஆண்டு காலமாக ஆண்ட திராவிட கட்சிகள் ஒரு பக்கம், நாம் ஒரு பக்கம். நம்முடைய ஐயா அவர்கள் ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று ஒரு நல்ல முடிவெடுத்தார். இனி வரும் காலத்திலே ஒருபொழுதும் இந்த திராவிட கட்சிகளுடன் நாம் இணைய மாட்டோம், சேர மாட்டோம், கூட்டணியிலே சேர மாட்டோம் என்று நல்ல முடிவெடுத்தார். அதற்கு ஒரு படி மேலே சென்று இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அணியாக பாட்டாளி மக்கள் கட்சி வரும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நிச்சயமாக செய்யும் தமிழகத்திலே என்ற ஒரு அறிவிப்பு. அதற்காக இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய இளம் சிங்கங்கள், எழுச்சியுள்ள இளம் தளபதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் உருவாக்குவோம். ஏனென்றால் இந்த கடலூர் மாவட்டம் என்று சொன்னாலே அதற்கு மறுபெயர் வீரம். அதுவும் என்னுடைய இளம் சொந்தங்கள் நிறைந்த மாவட்டம், இளம் சிங்கங்கள் நிறைந்த மாவட்டம். இது வீரமுள்ள மாவட்டம், வீரமுள்ள மண். இந்த மண், இந்த மண்ணிலே பேசுவதில் நான் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாற்றத்தை நாம் எப்படி செய்வோம்? இதற்கு இங்கு வந்திருக்கின்ற என்னுடைய இளம் தம்பிகள், இளம் சிங்கங்கள் எல்லாம் ஊரூராக கிராம கிராமமாக செல்ல வேண்டும். சென்று மாற்றுக் கட்சியில் இருக்கின்ற மற்ற இளைஞர்கள் எல்லாம் இங்கே அழைத்து செல்ல வேண்டும். இப்படி ஒரு மாற்றம், இது போன்ற கூட்டங்கள் தொடரும். இப்பொழுது மாவட்ட அளவிலே கூட்டங்கள், அடுத்தது தொகுதி அளவிலே, பிறகு கிராமங்கள் அளவிலே நிச்சயமாக நான் வருவேன். ஒவ்வொரு கிராமத்திற்கும் நான் வர இருக்கின்றேன். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் தெருவுக்கு நான் வருவேன். வந்து என் சொந்தங்களை நான் பார்ப்பேன். ஆக கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் கூட்டணியிலே இருந்தோம். இந்த திராவிட கட்சியுடன் கூட்டணியில் சேர்ந்தோம். தனியாக நின்று தேர்தலில் சந்தித்த பொழுது நாம் 4 எம்எல்ஏக்கள், கூட்டணியிலே இன்று நாம் 3. இந்த 15 ஆண்டு காலமாக கூட்டணியிலே இருந்தோம். அதற்கு நாம் வருந்துகின்றோம். இது ஒரு பெரிய தவறு, நாம் செய்த பெரிய தவறு கூட்டணி தான். ஆனால் இந்த தவறை ஒருபொழுதும் இனி வரும் காலத்திலே நாங்கள் செய்ய மாட்டோம், இது உறுதி. இந்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பும் கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் இனி வரும் காலத்திலே நாம் மக்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் நாம் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக நம்முடைய மருத்துவர் ஐயா பெண் இருப்பார், வருவார்கள் என்று இந்த நேரத்திலே நான் சொல்கின்றேன். நீங்க கேட்பீங்க, என்ன வித்தியாசம் நமக்கும் மற்ற கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தந்தீர்கள் என்றால் எங்களுடைய வித்தியாசமான கொள்கையை நாங்கள் கடைபிடிப்போம். அதிலே முதலாவது கொள்கை என்னவென்றால், இலவசங்களே நாங்கள் கொடுக்க மாட்டோம். எந்த இலவசங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம். மாறாக 3 இலவசங்கள் மட்டும்தான். ஒன்று, அனைவருக்கும் கல்வியை இலவசமாக நாங்கள் கொடுப்போம். அடுத்து, சுகாதாரத்தை இலவசமாக நாங்கள் கொடுப்போம். 3வது இலவசம் விவசாயிகளுக்கு, நம்முடைய விவசாயிகளுக்கு இலவசமாக நாங்கள் கொடுப்போம். பொருட்கள் இலவசமாக கொடுப்போம். இந்த 3 இலவசங்களை தவிர வேறு எந்த இலவசங்களும் யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது எங்களுடைய அடிப்படை கொள்கை. இன்றைய திராவிட கட்சிகள் எல்லாம் கடந்த 45 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு இந்த மக்களை கையேந்துகின்ற தமிழர்களாக
பிச்சைக்கார நாடாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள், இந்த திமுக அண்ணா திமுக என்ன பண்ணாங்க? மக்களை, தமிழ் மக்களுக்காக இவங்க எல்லாம் கொடுத்தது ஒரு பக்கம் இலவசத்தை கொடுத்தாங்க, மற்றொரு பக்கம் சாராயத்தை கொடுத்தாங்க, மற்றொரு பக்கம் சினிமாவை கொடுத்தாங்க. இந்த மூன்று தவிர அவர் எதுவும் கொடுக்கல. தன்மானமாக வாழ்ந்த தமிழனை தலைகுனிய வைத்து கையேந்துகின்ற தமிழனாக மாற்றிய இந்த திராவிட கட்சிகளை ஒதுக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். இனி வரும் காலத்திலே பாட்டாளிகள் ஆள வேண்டும் தமிழகத்தை. நேரம் வந்துவிட்டது. தம்பிகளே, அண்ணன்களே, வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள். தமிழகத்தில் இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து எங்கள் பின்னால் வாருங்கள், வந்து பாருங்கள். இந்த மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம். எங்களுக்கு தகுதி இருக்கிறது, முழு தகுதி எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு தகுதி இல்லை என்றால் தமிழகத்தில் வேறு யாருக்கும் தகுதி கிடையாது. நமக்கு மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? கல்வி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று கல்வி என்று சொன்னாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் யார் பேசுகிறார் என்றால் பார்த்தால் அது நம்முடைய ஐயா அவர்கள் தான். சமச்சீர் கல்வி. இன்றைக்கு சமச்சீர் கல்வி என்று சொன்னாலே சமச்சீர் கல்வியின் தந்தை யார் என்றால் நம்முடைய ஐயா அவர்கள் தான். 15 ஆண்டு காலமாக போராடி பாடுபட்டு சமச்சீர் கல்வியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம். முதலமைச்சருடைய பேரன்களும் சாதாரண கிராமத்தில் உள்ள குப்பன் சுப்பனுடைய பேரன்களும் சமமாக ஒரே பாடத்திட்டத்தை படிக்க வேண்டும் என்ற நம் ஐயாவுடைய லட்சியம், கனவு 15 ஆண்டு காலமாக கொண்டு வந்தார். 36 துணைவேந்தர்களை கூட்டம் போட்டு 2 நாள் கருத்தரங்கம் நடத்தி ஒரு தீர்மானம் கொடுத்து இது சமச்சீர் கல்வி, சமமான கல்வி, தரமான கல்வி, கட்டாய கல்வி, கட்டணமில்லாத கல்வி, இதுதான் சமச்சீர் கல்வி. கொண்டு வந்தது யாருன்னா திமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. இது எப்படி ஐயா கொண்டு வர சொன்னாரு? எப்ப கொண்டு வந்தாங்க திமுக? அவங்க ஆட்சி காலம் 5 ஆண்டு காலத்துல 4 ஆண்டு காலம் பிறகு கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஐயா மிரட்டி கொண்டு வர சொன்னார். நம்முடைய லட்சியம், நம்முடைய கனவு சமச்சீர் கல்வி வேண்டும் வேண்டும். நீதிமன்றத்திற்கு சென்றார் ஐயா அவர்கள். சட்டமன்றத்திலே நம்முடைய எம்எல்ஏக்கள் வாதாடினார்கள். பிறகுதான் கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அம்மா வந்தவுடன் ரத்து பண்ணிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் ரத்து. எப்ப இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தா எல்லா திட்டங்களும் ரத்து. அண்ணா நூலகத்தை ரத்து பண்ணாங்க, சட்டமன்றத்தில் நிறுத்தி வச்சுட்டாங்க, சமச்சீர் கல்வி ரத்து, காப்பீடு திட்டம் எல்லாமே ரத்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா. ஆனா இன்னைக்கு ஐயா அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வெற்றி பெற்று இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து சமச்சீர் கல்வி ஆம் நாங்கள் கொண்டு வந்தோம் தமிழ் மக்களுக்கு என்று சொல்லுகின்றோம். இன்னைக்கு திமுக சொல்லுவான் நாங்க தான் கொண்டு வந்தோம் சொல்லுவான். அதற்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இந்தியா